அந்த மதுவிற்கு ஆசைப்பட்டால் இதுல இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுலடா மது இங்கேயே குடிக்க சாராயம் குடிக்கிறது கெட்டதுங்கிறோம், சொர்க்கம் கூட்டி கொண்டு போய் வச்சு அங்கேயும் இந்த வேலையை பாக்குறானு. அங்க தருவான் அல்ல மது, அது கேடல. எப்போ ஒரு காரியம் சரி தவறு எதை வச்சு சொல்றது? அல்லாஹ் அனுமதிச்சா சரி, அல்லாஹ் அனுமதி கேட்டு தப்பு, அதான மேட்ரு. அளவுகோல் என்ன? அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானா, ஓகே சரி செஞ்சுட்டு போ. அல்லாஹ் அனுமதிக்கலையா செய்யாத. ஹலால் ஹராமுக்கு அதானே. உலகத்துடைய பார்வை நமக்கு தேவையில்லை. அது கூட இன்னும் நீங்க சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ் சொல்றான் அந்த மதுவை பத்தி மறுமையில, நீ இங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கும் மறுமையில உனக்கு மது தருவேன்னு சொன்னதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன காரணம்னா, மதுவை மறுமையில தருவானா அல்லாஹ், மஸலுல் ஜன்னத்தில்லதி உய்தல் முத்தகூன் வர்ணிக்கிறான் சொர்க்கத்தை. முத்தகீன்களுக்கான வாக்களிக்கப்பட்டிருக்கிற அந்த சுவர்க்கத்திற்கு உதாரணம் அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசினின், மாற்றமடையாத ஆறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். ஆறு உண்டு, ஆனா அந்த ஆறு மாறிடாது, கெட்டு போயிடாது. இன்னைக்கு கெட்டு போகாத ஆறு தண்ணி ஏதாவது இருக்குதா? எந்த தண்ணி எடுத்தாலும் கெட்டு போயிடும். கெட்டு போகாத ஒரு தண்ணியை கொண்டு வந்தாலும் அதுலயும் கெட்டு போகிறதுக்கு ஒரு தேதியை போட்டு வச்சு இதுக்கு மேல யூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கெட்டு போகாத தண்ணியை மறுமையில வச்சிருக்கிறேன் சொல்றான். அடுத்து சொல்றான், வான்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசின் வான்ஹாரும் மின் லபனின் லம் யத்தகய்யர் தோமுஹு, ருசி சுவை மாறாத பாலாறுகள் அங்கே இருக்கிறது. பாலு ஆறா ஓடும். உலகத்துல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வீட்டுல இப்ப பால் வாங்குறாங்க, பால் இருக்கிற ரேட்டுக்கு வாங்கினா ஒரு 200 மில்லி 250 மில்லி கிராமங்களுக்கு போய் பாருங்களேன். 300 மில்லி வாங்கி 5 பேர் வீட்டுல இருப்பாங்க, கூட ஒரு 300 மில்லி தண்ணியை ஊத்தி காலையில டீயை போட்டு குடிச்சிட்டு 300 மில்லிக்கு டீ குடிச்சிட்டு இருக்கு நம்ம சமுதாயம். 10 பேர் 5 பேர் வீட்டுக்குள்ள உட்காந்து மறுமையில அதான் ஓடும், அப்படியே பால் ஆறாய் ஓடும். சொல்றாங்க சில உலகத்திலே சில இடத்துல பேர் வச்சிருக்கிறாங்க, பாலாறு, தேனாறு, சிற்றருவி, பேரருவி. இதுக்கு போனீங்கன்னா தெரியும். நெல்லை மாவட்டத்தில் குற்றாலம் இருக்கிற அங்கேயும் வச்சிருப்பாங்க, மாதிரி பல ஊர்ல வச்சிருக்காங்க. அங்க பெரிய ஆறு அருவி ஒண்ணு கொட்டுது. ஒரு அருவிக்கு பேர் வச்சிருக்கலாம் பாலாறுன்னு. பாலாறுன்னு ஆரம்பிச்சு எப்ப பாலா ஆறு மாறு ஓடும் போல இருக்குது அப்படின்னு விவரம் தெரியாத பருவத்தில் விளங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு பாலாறு தேடி போனா எல்லா பக்கமும் இருக்கிற ஒரே ஆறு அங்கேயும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னையா இது பாலாறுனா? பேரு பாலாறு, உள்ளுக்குள்ள பாலா ஓடும். உனக்கு மறுமையில அல்லாஹ் சொல்றான், பேரில் பாலாறு நிஜமாவே பால் ஆறாக ஓடும். பாலாறு அல்லது பால் ஆறாக ஓடும். வான்ஹாரும் இல்லவனி லம்மை தகையர் தோமுகு, சுவை மாறாது, அது கூட டேஸ்ட் மாறாது. உலகத்துல பால் வாங்கிட்டு போய் அரை மணி நேரத்துல சூடு பண்ணல அல்லது பிரிட்ஜில் வைக்கல, முடிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சுன்னு தூக்கி கொட்ட வேண்டியது குப்பையில. அங்க அப்படி கிடையாது. நீ உள்ள பிரிட்ஜில் வைக்காம இரு, தூக்கிட்டு போகாம இரு. அது எத்தனை ஆண்டு காலம் ஜீவித்திருந்தாலும் அத்தனை ஆண்டு காலம் கெட்டு போகாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பாலாறு. அடுத்து வர்றான், வான்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு இன்பம் தருகிற மது ஆறுகள் எங்கே உண்டு? ஆறு மது உண்டு. அங்க மதுனா இங்க மாதிரி கோட்டது ஆஃபு ஃபுல்லுக்கு நீ காத்து கிடக்க தேவையில்லப்பா. வான்ஹாரும் மின் ஹம்ரு, மதுவும் ஆராய் ஓடும். எதுக்கு? லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், குடிக்கிறவர்களுக்கு அந்த கிக்கை தருவதற்கு. அப்படி அதுக்கு தானே குடிக்க. நீ குடிச்சா என்ன நீ எதிர்பார்க்கியது உண்டு. ஆனா உலகத்துல குடிச்சு புட்டு இருந்தி அது மாதிரி இங்க இருக்காது. உலகத்துல குடிச்சு என்ன ரிசல்ட்? குடிச்ச உடனே பகுத்தறிவு செயலிழந்து போச்சு, இடுப்புல இருக்கிற வேஷ்டி கீழே வந்து போச்சு, கைகாலில் இருக்கிற நகைகள் நட்டு வாட்சி கீச்சு பணங்களை எல்லாத்தையும் அடுத்த பிடிக்கிட்டு போனா, சுயநிலம் இல்லாம தெருவில் கிடந்த அப்படியே சாக்கடையில் விழுந்து பக்கத்துல இருக்கிற பன்னிக்குட்டியோட சொரிஞ்சு விட்டு ஏதோ சந்தன குட்டியில கிடக்கிற மாதிரி மிதந்த விவரம் தெரியாம அப்படி இருக்காரு. அங்க நிலை தடுமாற மாட்டார்கள், புத்தி வேதனிக்க மாட்டார்கள், தலைவலிக்கு ஆளாக மாட்டார்கள். குடிச்சவங்களுக்கு எல்லாம் தலைவலி வருதுங்க ரிப்போர்ட் சொல்ல அல்லாஹ் சொல்றான், தலைவலி வராது உனக்கு. ஸ்டடி இங்க இருக்கிற ஸ்டடியில அங்க நிஜமாவே ஸ்டடியா குடிப்பேனே. லஸ்ஸத்தில் லிஷாரிபின், குடிப்பவர்களுக்கு இன்பம் ஊட்டுகிற மதுவாறு உண்டு. அந்த ஆறு வேணும்னா, அந்த மது வேணும்னா இந்த மதுவை நீ தியாகம் பண்ணு, நெருங்காத, அதுல கொண்டு வாய வைக்காத. அது உனக்கு உடலுக்கும் கேடு, காசுக்கும் கேடு, குடும்பத்துக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. அதை கொஞ்சம் விளங்கிக்க அல்லாஹ் தடுத்திருந்த நாசிக் மன்சூக்ல இதை ஒன்றை தடுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுக்கக்கூடிய அடுத்த இன்னொரு மிக முக்கியமான செய்தி நோன்பு. இப்ப நாம நோன்பு வச்சிருக்கிறோம். நோன்பு சம்பந்தமா சில விஷயங்களை
ஆரம்பத்தில் சொல்லி பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் மாற்றம் செய்திருக்கிறார். என்ன மாற்றிருக்கிறான் அப்படின்னா 2வது அத்தியாயம் 184வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஐயாமம் மாதுதாத், நோன்பு என்பது சில குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு. பவன் காலமின்கும் மரியவன், யார் உங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரோ, அவ்வாலா சபரின், அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ, இத்தத்தும் ஐயாமின் உகர், அவர்களுக்கு வேறு நாட்களில் நோன்பு அவர்கள் நோற்றுக் கொள்ள வேண்டும். அழல்லதீனை யுத்தி கூணகு, யாருக்கு நோன்பு வைப்பதற்கு சக்தி இருந்து நோன்பு வைக்கவில்லையோ, நோன்பு வைக்கிறதுக்கு நல்ல திரகாத்திரமான ஆள் இருந்தாங்க, நோம்புலாம் வைக்கலாம், ஒன்னும் நோய் வாயெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனாலும் வேணாம்பா அப்படின்னு இருக்கிறார். ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், அவர் மேல குற்றம்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு ஏழைக்கு உணவளிக்கட்டும். ஆரம்பத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த சட்டத்தில் சில மாற்றங்களை இறைவன் ஏற்படுத்தினார். அந்த மாற்றங்கள் என்ன என்பது குறித்த மேலதிகமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம்.